என்ன வந்தோன்னு எல்லாரும் இப்படி உட்காந்துட்டீங்க? சாப்பிட ஒன்றும் ரெடி பண்ணலையா? ஏங்க இப்போ தானே வந்திருக்கு, வந்தோன்னு என்னத்தை போட்டு செய்ய முடியும்? ஒரு நேரத்துக்கு போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வாங்க. ஹோட்டல்லையா? 5 நாளா ஹோட்டல்ல தானம்மா தின்றுருக்கு. இன்னைக்கு வீட்டில் செஞ்சா என்ன? ஊருக்கு போயிட்டு இப்போ தானே வந்திருக்கோம், வீட்டில் என்ன பொருள் இருக்கு? இனிமே தான் எல்லாம் வாங்கணும். சரி, தோசை மாவாட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும்ல, எடுத்து தோசையை சுட வேண்டியதானே? ஏங்க ஒரு வாரத்துக்கு முன்னால் வச்சுட்டு போன மாவு எப்படிங்க இப்போ நல்லா இருக்கும்? அதனால அன்னைக்கே நான் எல்லாத்தையும் காலி பண்ணி வலிச்சு எடுத்து கழுவி வச்சுட்டு போயிட்டேன். இனிமேல் தான் சாயந்தரம் மாவு அரைக்கணும். இப்போதைக்கு மாவு கிடையாது, கோதுமை மாவு காலி ஆயிட்டு, வீட்டில் ரவை இல்லை, ஒன்றும் இல்லை. போய் சாப்பிட மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி, அப்படின்னா தோசை மாவு வாங்கிட்டு வரட்டா? என் மனுஷா, எப்படினாலும் வந்த உடனே நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு இப்போ சட்னி அரைச்சி உங்களுக்கு தோசை சுட்டு எல்லாம் தரணும். அதானே உங்களுக்கு பிரச்சனை இப்போ? நீங்களாம் வந்தோடனே நல்லா சொகுசாக உட்காந்துக்கிடுவீங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? ஓ, அப்படி சொல்லுதியோ? ஆமாங்க, இப்போ தானே வந்தோடனே கை காலெல்லாம் அசதியாக இருக்குது. காலை தொங்க போட்டுக்கிட்டே பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு வந்தது, கால் வேற ஒரு பக்கமாக வலிக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? ஒரு நேரத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் என்ன குறைஞ்சா போயிடுவீரு? சரி, போய் ஆளுக்கு 4 இட்லியை வாங்கிட்டு வாரேன். ஏங்க எனக்கு 4 இட்லியும் ஒரு வடையும் வேணும். ஏப்பா எனக்கு மசால் தோசை கண்டிப்பாக வேணும்ப்பா. மசால் தோசையா? இட்லி வாங்கினா காணாதா? ஏப்பா எனக்கு பூரி. என்ன ஆளாளுக்கு ஒன்று கேட்காளுக? ஏப்பா எனக்கு கண்டிப்பா பூரி தான் வேணும்ப்பா, வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வருவாரு டி. 5 நாளா நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தாருல்ல, இன்னைக்கு வாங்கி தருவாரு. ஏங்க அப்படியே மத்தியான சாப்பாட்டுக்கு காய்கறிலாம் வாங்கணும், இப்பவுமே வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இல்லைன்னா பிறகு சாப்பிட்டுக்கிட்டு போறீங்களா? ஏங்க டூர் நல்லா இருந்துச்சுல்ல? ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லீவு, எனக்கு மட்டும் லீவு கிடையாது, கிளம்பணும். சரி, நான் சீக்கிரம் கிளம்புதேன். எங்கே கிளம்ப போகிற? இந்த சாப்பிட்டுட்டு போ. சாப்பிட்டுட்டு போகவா? அது எப்படி போவா? நம்மளாம் வீட்டில் இருக்கோம், அவ மட்டும் போயிடுவாளா? இன்னைக்கு லீவு போடுவா. அவன் கிடக்கான், நீ சாப்பிடுமா, இந்தா. ஏத்தே ரொம்ப தேங்க்ஸ் தே. வந்த உடனே நீங்கள் ஒடி போய் இட்லி வச்சு சாம்பார் வச்சு கொண்டு வந்து தாரீங்க. சாம்பார் இல்லட்டி தக்காளி சட்னி தண்ணியாக வச்சுருக்கேன். சரி தே, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்னதுக்கு என்ன பதில்? என்ன கேள்வி கேட்டீங்க? இன்னைக்கு நீ போகக்கூடாது, லீவு போடணும். ஏங்க இன்னைக்கு கண்டிப்பாக போயே ஆகணுங்க, 5 நாள் தான் லீவு கொடுத்தாங்க. அப்படி லீவு கூட கொடுக்காத கம்பெனி தேவையா? இல்லை தேவையான்னு கேட்க வேலையை விட்டுற வேண்டியதானே? விளங்காத பைய 7:30 கூட்டு தானே. ஏங்க நான் வேலைக்கு சேர்ந்தே 10 நாள் தான் ஆகுது. வேலைக்கு போய் 2 நாள்லேயே நான் ஒரு வாரம் லீவு கேட்டேன். சரின்னு அவங்க போனால் போதுன்னு எனக்காண்டி லீவு கொடுத்துருக்காங்க. இது காணாதுன்னு இன்னும் வேற லீவு போட சொல்லுதீரு. அப்படா எப்படி நாங்கள் ஒழுங்காக வேலை செய்ய முடியும்? என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நான் அதனால போய் தான் ஆகணும், இன்னைக்கு தான் போகணும். வேலையை விட்டு தூக்குனா நல்லது தானே? யாருக்கு நல்லது? எல்லாருக்கும் தான். வீட்டில் கிடந்து வேலையை பார்க்கலாம்ல. ஓ அப்படி வரீங்களோ? எனக்கு இப்போ பயங்கரமாக கோபம் வருது. சாப்பாடு தட்டு வேற கையில் இருக்குது, தூக்கி வீசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சோத்தை அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால பெசாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கேன். சரியா? நீங்களும் பேசாமல் இருங்க, நான் சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு போகிறேன். ராத்திரி வந்து பேசிக்கிடுவோம். என்ன மாலை கோவப்படாமல் இவ்வளோ அமைதியாக பேசுதா? அப்போ நீ சொன்ன கேட்க மாட்டேன். ஏல எங்கே பாரு. என்னம்மா? அவள் தான் அவ்வளோ தூரம் அமைதியாக சொல்லுதல்ல வேலைக்கு போகணுன்னு, நீ என்னத்துக்கு உயிரை வாங்குத? எனக்கு இன்னைக்கு லீவு, நான் வீட்டில் இருக்கேன். இவ வேலைக்கு போயிட்டான்னா வீட்டில் இருக்கிற புருஷனுக்கு ஒரு சோறு கீறு பொங்கி கொடுக்கணும்னு அந்த அக்கறை எல்லாம் இல்லையா? உனக்கு லீவுன்னா நீ என்ன பெரிய கலெக்டரா? உனக்கு பொண்டாட்டி வீட்டில் இருந்து தான் சோறு பொங்கி கொடுக்கணுமோ? அவள் காலையில் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே தினமும் போவா. இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுனால அப்படியே போறா. ஏன் நான் இருக்கமுல்ல, உனக்கு சோறு பொங்கி கொடுக்க மாட்டேனோ? அப்படி என்ன வேலை வேண்டி கிடக்குன்னு கேட்கேன். ஊருக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு சோறு பொங்கி கொடுக்க முடியாதா? அவள் என்ன உன் பொண்டாட்டியா? இல்லைன்னா நீ வீட்டு வேலைக்கு வச்ச ஆளா? அவள் உனக்கு சோறு பொங்கி பொங்கி போட்டுக்கிட்டே இருக்க அந்த வீட்டில் இருக்காளோ? புருஷன்காரன் வீட்டில் இருக்கும்போது அவள் இருக்க வேண்டாமா? அப்போனா அவள் தினம் வீட்டில் தான் இருந்தா, அவளுக்காண்டி நீ என்ன வீட்டிலேயே கிடந்த? என் பொண்டாட்டி வீட்டில் இருக்கா, நானும் வீட்டில் இருக்க போறேன்னு இருந்தியா? நீ தினம் வேலைக்கு போயிட்டல்ல. நான் வேலைக்கு போகலன்னா உங்களுக்குலாம் சோறு யார் போடுவா? இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பிள்ளையா? எங்கேயும் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நான் பார்த்தது இல்லைம்மா.
புருஷனும் பொண்டாட்டியும் வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிச்சு எங்கே எங்கே என்னெல்லாம் செய்யுதாங்க. இவன் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் கிறுக்கு பைய? நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுது என்ன? ஆமாம், உன்னை மாதிரி ஒரு கிறுக்கனை கட்டி வச்சிருக்கோம்ல அவளுக்கு. அப்போ நான் அவ கூட தானே நான் இருக்கணும். பெத்த பிள்ளைய பார்த்து இருக்க எங்க? கிறுக்கன் கூட கிடையாது, நீ கோமாளி. அதான் அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னைய நீ ஏசிக்கிட்டு அலையுதே. அவ தான் உனக்கு பெருசா போயிட்டா. ஆவான்னுக்கிட்டு இருக்க. அவ யாரு? உன் பொண்டாட்டி தானே. நீ தானே ஆசைப்பட்டு அவ தான் வேணும்னு கட்டி கூட்டிட்டு வந்த. ஆமா, அதான் நான் செஞ்ச தப்பு. ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளையே அப்பா அம்மாவெல்லாம் விட்டு பிரித்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் கட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வேலைக்கு போகக்கூடாது, வீட்டு வேலையை தான் செய்யணும், நான் வீட்டில் இருந்தால் நீயும் வீட்டில் இருக்கணும்னு வச்சு கொடுமைப்படுத்தலையா நீ? இதுக்கு பேர் என்னதப்போ? நான் என்ன கொடுமையா படுத்துதேன்? பிறவி பண்ணி செய்யறதுக்கு பேர் என்னது ராசா? எத்தே விடுங்கத்தே, என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் வேணா வேலையை விட்டுருதேன். வேலைக்கு போறதெல்லாம் தப்புன்னு சொல்லல. பக்கத்து ஊர் வரைக்கும் எதுக்கு வேலைக்கு போகணும்? இங்கேயே எந்த வேலையும் இல்லையா? இந்த ஊரில் என்ன உங்கள் தாத்தனை வேலை வச்சுருக்கான்? இங்கே வேலை பார்க்கணும், வீட்டு வேலை தான் பார்க்கணும். வீட்டு வேலை பார்க்கறதுக்கு என் மருமகளை நான் வச்சுருக்கேன். மருமகளே, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கூட போய் நீ இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு இருக்க. வேண்டாம் வேண்டாம், நீ பெட்டி படுக்கையெல்லாம் பிறக்கு. நான் கொண்டு உடனே உங்கள் அம்மா வீட்டில் பேசி கீசி விட்டுட்டு வந்துடுதேன். நீ அங்கேயே இருந்துக்கோ. என்னது, அம்மா வீட்டுக்கு போகணுமா? உன் கூட இருக்கிறத விட அங்கே இருந்தா அவள் ராணி மாதிரி இருப்பா. அவளை கெடுக்கிறதே நீ தான். நீ எப்படினாலும் பேசிக்கோ. ஏன் மருமவ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு. அவள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுதா, வேலைக்கு போகணும். நீ இப்படி இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நான் சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்துருவேன். இப்போ என்னதான் செய்யணுங்க? நீ அவளை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணுனே? ஆமா. அப்போ அவள் வேலைக்கு போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது அது வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அப்போனா நீ தினம் நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அவள் ஏன் வேலைக்கு போறா? நீ ஒழுங்கா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து கை நிறைய கொடு, அவள் வேலையை விட்டுருவா. நான் தான் கிடைக்கிறத கொண்டு வந்து கொடுக்க முடியல. கிடைச்சது போதும், புருஷன் இவ்வளோ தான் கொண்டு வரான், இது போதும்ன்ட்டு அவள் பாட்டுக்கு வீட்டில் இருந்தான்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கணும். அவள் நம்மளும் முன்னேறி ஒரு நிலைமைக்கு வரலாமேன்னு வேலைக்கு போறா. அது உனக்கு பொறுக்கலையா? மாமியாரும் மருமகளும் எல்லா வீட்லேயும் டிவி பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. இங்கேதாம்மா தலைகீழ இருக்கு குடும்பமா இது. எங்கே எந்திரிச்சிட்ட? உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? நான் டீ கடைக்கு போறேன். நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? எத்தே, நான் வேலைக்கு போகிறது அவருக்கு முதல்ல இருந்தே பிடிக்கவே இல்லத்தே. அதனால தான் ஏசிக்கிட்டே இருக்காரு. நான் வேணா வேலையை விட்டுறட்டாத்தே. ஏன் மருமகள் இப்படி பேசுத? இது உனக்கு லேசான வேலை, நீ தானே சொன்ன. இங்கேருந்து போய் அங்கே உட்காந்தா போதும், நல்லா ஏசி போட்டு வச்சுருக்காங்க. ஃபோன் வந்தால் எடுத்து என்னன்னு பேசணும், யாராவது வந்தால் என்ன ஏதுன்னு கேட்கணும். இதானே உனக்கு வேலை? இந்த வேலையை விட்டுட்டு நீ என்ன செய்ய போகிற? ஆமத்தே, யாராவது வந்தால் தான் நான் என்னன்னு கேட்பேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு உட்காந்து ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன் தே. எனக்கு ஜாலியாக தான் இருக்குது. இவர் தான் போக விட மாட்டேக்காரு. அவன் கிடக்கான் கிறுக்கேன், நீ கிளம்பு. நான் தான் போகணுன்னு வேலைக்கு கிளம்பணுன்னு நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். திடீர்னு ஏன் இப்படி பேசுதாரு? பஸ்ஸில் வரும்போது எல்லாவளும் பேசிக்கிட்டு வந்தாளுகள்ல, இன்னைக்கு போய் நல்ல சாப்பாடு செய்யணும், நல்லா படுத்து தூங்கணும், வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் நாக்கு செத்து போய் கிடக்கு, 5 நாளாக ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு பூரா நல்ல சாப்பாடு அது இதுன்னு செஞ்சு கொடுக்க வேண்டியதான், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே வந்தாளுகள்ல. அதை கேட்டுக்கிட்டே இருந்தான் பார்த்துக்கோ. அதான் வீட்டுக்கு வந்தோன்னே இன்னைக்கு நம்மளுக்கும் கறி குழம்பு மீன் குழம்புன்னு ஏதாட்டும் ஒன்று வச்சு தருவாளுக. வீட்டில் கடந்து இன்னைக்கு நல்லா திங்கலான்னு பார்த்துருக்கான். நீ அவனுக்கு நல்ல குழம்பு வச்சு கொடுப்பல்ல, அதனால அப்படி நினச்சிருக்கான் அவன். அப்படின்னா நான் வேணா குழம்பெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருக்கட்டாத்தே. எனக்கு இப்போ தாம உன் மேலே கோவம் வருது, என்னை கோவப்படுத்தாத சரியா? அவன் கிடக்கான், கறி குழம்பு மீன் குழம்பு எனக்கு வைக்க தெரியாதா? நான் வச்சு கொடுக்கேன், நீ போயிட்டு வா. வந்து நீ ராத்திரி சூட சாப்பிடு. ஏத்தே, என்னால் சாப்பிட முடியலத்தே. நான் பிறகு ராத்திரி வந்து சாப்பிட்டுக்கிடுதே. சாப்பிட முடியலையா? ஒழுங்க மரியாதையை சாப்பிட்டு போ. மனசே சரியில்லைத்தே. மனசு சரியில்லைங்கிறது உன் வயிற்றுக்கு தெரியாது. சாப்பிடாம கிடந்து எங்கனையாவது மயங்கி விழுந்துடாத. ஒழுங்க 2 இட்லி தின்னுட்டு போ. ஏத்தே, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் தே. இந்த மனுஷன் எப்படிலாம் சண்டை போடுதாரு. நீ வேலைக்கு போகிறது உனக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கான், அதை சொல்ல தெரியல, பாசத்தை காட்ட தெரியல. இவனுக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டின்னு எனக்கே தெரியல. ஏன் தான் இந்த பாடு படுத்துதானோ? பொண்டாட்டி வேணும், அவள் கஷ்டப்படக்கூடாது, அதை வாயை திறந்து நேரில் சொல்லவும் கூடாது. இப்படியே காட்டுவாசி மாதிரி கத்திக்கிட்டே அலைஞ்சா எல்லாம் சரியாயிரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவர் பாசத்தில் தான் சொல்லுதாரா? ஆமாம் மருமோளே, நீனா அவனுக்கு உயிர். இருந்தாலும் அவன் கோவப்படுதான் பார்த்தியா? உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அப்படி சொல்லுதான். ஏத்தே, ஆமாத்தே. அன்னைக்கு கூட இந்த தொப்பி தூக்கி பறைக்கு போனோம்ல, அப்போ என்ன செஞ்சாரு தெரியுமா? ஏங்க என் பேரை சொல்லிக்கிட்டு தொப்பியை தூக்கி போடுங்க, தொப்பி திரும்பி வருதான்னு பார்ப்போன்னு நான் சொன்னேன். முடியாது, அப்படிலாம் ஒன்றும் செய்யணும்னு அவசியம் கிடையாது, தூர போன்னு என்னை ஏசி விட்டுட்டாரு. சரி, நானும் மனசு கஷ்டத்தில் அப்படியே போயிட்டேன் தே.
கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன். மனுஷன் தனியாக நின்று மாலா மாலான்னு கத்திக்கிட்டு தொப்பியை தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காருத்தே. பாத்தியா, அவனுக்கு உன் மேலே பாசம் அதிகம், ஆனால் பாசத்தை காட்டவே மாட்டான். அப்புறம் எதுக்கு அவருக்கு பொண்டாட்டி? சரி நீ கிளம்பு, அவன் டீ கடைக்கு போயிட்டு வரட்டும், என்ன ஏதுன்னு பேசி வைக்கேன். நீ வந்தோடனே ராத்திரி ஒன்றை ஒழுங்காக பேசுவான், சரியா? எப்படியாவது அவனை சரி பண்ணிடுதேன். சரி தே, எங்கள் அம்மா கூட எனக்காக இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க தே. நான் கொடுத்து வச்சவா. உன்னை மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணுமா? ஏத்தே, நாங்கள் வந்துட்டோம் தே. ஏம்மா மருமோளே, வாமா, வா வா. மவனே வா, 2 பேரும் என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏம்மா எங்களுக்கு அங்கே சுற்றி பார்க்க போர் அடிக்குமா, எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம், அதான் சரின்னு வந்துட்டோம். ஆமாத்தே, அங்கே இருக்க முடியல, வீட்டு ஞாபகமாகவே இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டோம். சரி மக்கா, உள்ளே போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சூடாக சாப்பாடு செஞ்சு வைக்கேன். ஏத்தே நான் செய்யுதேன் தே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. செய்யு மக்கா, நாளைக்கு நீ செய். இன்னைக்கு தானே ஊர்லேருந்து வந்திருக்க, களைச்சி போய் வந்திருப்ப, நான் செய்யுதேன் சரியா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரொம்ப ரொம்ப நன்றி தே. சில்பா வா, ரூமுக்கு போவோம். சரிங்க. பிள்ளையில பாரு, பிள்ளையில 1 மாதம் போய் ஊரை சுற்றிட்டு வாங்கன்னா 10 நாளில் ஓடி வந்திருக்காங்க. 5 நாளில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் ஆளை காணுமே. ராசாத்தி, நான் வந்துட்டேன். இப்பந்தான் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்னும் ஆளை காணுமேன்னு. வந்துட்டீரா? பஸ் அங்கே வரைக்கும் தானே வரும், அந்த ஊர்லேயே நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு நான் டவுன் பஸ்ஸை பிடிச்சி வந்தேன், அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. எப்படி இருக்காக உங்கள் அக்கா? மதினின்னு சொல்ல வேண்டியதானே. மதினி எப்படி இருக்காக? நல்லா இருக்கா. என்ன இழுவ ஜாஸ்தியாக இருக்கு? ராசாத்தி, எங்க அக்கா உன்னைய பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, ஒரு நாளைக்கு வாயே. நான் வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? அடுத்த வாரம் அக்காவே இங்க வாரேன்னு சொல்லியிருக்கா. ஐயையோ, வர வேண்டான்னு சொல்லுங்க. ஏன் ராசாத்தி இப்படி சொல்லுதே? அக்கா ஆசைப்பட்டு வாரா, மருமவா பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வரேங்கா, வரட்டுமே. வந்தா என் விஷயம் தெரிஞ்சிரும், வர வேண்டாம். தெரிஞ்ச என்ன, அதெல்லாம் ஒன்றும் எங்க அக்கா நினைக்க மாட்டா. மண்டையில் மொட்டையை போட்டுட்டு இப்படி விற்க வச்சுக்கிட்டு அலையுதன்னு நினச்சா உங்கள் அக்கா என்ன சொல்லுவாங்க? என்னை பார்த்து கேலி பண்ண மாட்டாங்க. இதுக்கு தான் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஐயய்ய, எங்க அக்காவும் மொட்டையை போட்டுட்டு விற்கதான் வச்சிருக்கா. என்ன சொல்லுதீரு? எங்க அக்கா ஃப்ரெண்ட் அந்த தாத்தா இருக்காருல்ல, முருகேசன் தாத்தாவா? ஆமா, அவர் ஹார்ட் அட்டாக் வந்து சாவ கிடந்தாருல்ல, ஃப்ரெண்டு நல்லபடியா பழச்சு வந்தா மொட்டை போடுதுன்னு வேண்டிக்கிட்டால, அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலில் போய் மொட்டை போட்டு வந்தாலே. மொட்டை போட்டால் முடி வளர்ந்துருக்கும்ல? முடி வளர்ந்துருக்கு, இருந்தாலும் அவ விக்கு தான் வச்சிருக்கா. சட பின்ன மாதிரி முதல்ல இருந்த மாதிரியே விக்கு செய்ய சொல்லி வாங்கி வச்சிருக்கா. அவங்களுக்கு எப்படினாலும் முடி முளைச்சிரும், அதனால விற்க வச்சுக்கிட்டு அலையுதாக. எனக்கு தான் இங்கே முடி முளைக்க மாட்டேக்கே, முடி முளைச்சி 3 வருஷம் ஆயிட்டு. எங்க அக்கா அதெல்லாம் நினைச்சுக்கிட மாட்டா. நான் இந்த விற்க வச்சுக்கிட்டு இருப்பேன், அவங்களாம் வருவாங்க. திடீர்னு விக்கு கலந்து உளுந்துட்டுன்னா என்ன செய்ய? என் மானம் போயிருமில்ல, அதுக்கு தான் யாரையும் வர விட மாட்டேக்கேன், நானும் எங்கேயும் போக மாட்டேக்கேன். ஐயோ கடவுளே, இதெல்லாம் ஒரு விஷயமா? விக்குல கம்மு போட்டு ஒட்டிட வேண்டியதானே. காம போட்டு ஒட்டினா மண்டையெல்லாம் அரிக்கி. அதையும் ஒட்டி பார்த்துட்டியா? இப்போ என்னதான் செய்ய? என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, நானும் எங்கேயும் போக மாட்டேன். சரி, அதை மண்டையில எடுத்து மாட்டிக்கோ. தெரிஞ்ச என்ன, அதெல்லாம் ஒன்றும் எங்க அக்கா நினைக்க மாட்டா. சப்பா, ஒரு வழியா டூருக்கு போயிட்டு வந்தாச்சுப்பா. ஏல சிவா, மூட்டை முடிச்செல்லாம் இறக்கி போடு. சரிம்மா. ஊருக்கு போயிட்டு வர இத்தனை நாளா? யோ தாடிக்காரரே, 5 நாள் போகணும்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் உனக்கு 130 தடவை ஃபோன் போட்டிருக்கேன். ஒரு புருஷங்கார ஃபோன் அடிக்கானே, உடனே ஓடி வீட்டுக்கு போகணும்னு கிளம்பி வர வேண்டாமா? ஆமா, இவர் ஃபோன் அடிச்சோன்னு நான் அப்படியே வானத்துல இருந்து பறந்து வந்துடணும். பஸ் என்ன உங்க தாத்தாவை விடுதாரு? டூரிஸ்ட் பஸ்ல போயிருக்கு, அந்த பஸ்ல தானே திரும்பி வர முடியும். சரி சரி, போய் சோத்த கொண்டா, சாப்பிடுவோம். சோத்த கொண்டா சாப்பிடுவோமா? இப்பதான் வீட்டுக்குள்ள முளையுதே, அதுக்குள்ள சோத்த கொண்டாங்கிரு. போய் கடையில போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. கடையில வாங்கணுமா? அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. நீ நல்லா ஊருக்காடு சுத்திட்டு வருவே, நீ வந்தோடனே சொகுசா உனக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தருவேன்னு நினைச்சியோ? இங்க ஒரு மனுஷன் சோறு தின்னானா இல்லையான்னு கவலைப்படல. 5 நாளா ஊருக்காடு சுத்த போயாச்சு. வந்தோடனே இவளுக்கு ஹோட்டல்ல சோறு வேணுமாமே. ஹோட்டல்ல ஒன்றும் கிடையாது. வீட்டில் இருக்கும்ல தோசை மாவு, எடுத்து தோசையை சூடு. வீட்டுல தோசை மாவு இல்ல. மாவு இல்லைன்னா என்ன, கடையில வாங்கிக்கிட வேண்டியதானே.
கடையில் தோசை மாவு வாங்கிக்கிடலாம், ஆனால் அதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வெஞ்சனம் பார்க்கணும்ல. சட்னி வைக்கிறதுக்கு தேங்காய் கிடையாது, தக்காளி வெங்காயம் கிடையாது, ஒரு காய்கறியும் வீட்டில் கிடையாது. அதனால சொல்லுதேன், நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்கு பிறகு மத்தியானத்துக்கு ரசம் இல்லைன்னா ஏதாவது கஞ்சியை காய்ச்சி தாரேன், குடிச்சுக்கிடுவோம். இல்லை சிவா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி விடு, உங்கள் அப்பா கடை கிளம்பிட்டாரு பாரு. எப்பா எனக்கு ஒரு தோசை, 2 பூரி, ஒரு ஆப்பம். எனக்கு ஒரு தோசை, 3 இட்லி, 2 வடை, ஒரு பொங்கல். உள்ள எங்க போறீங்க? கடை இங்கிட்டு இருக்கு. சுட்டு எடுத்துட்டு போக வேண்டாமா? அதான் போறாரு. சரியில்ல, இன்னைக்கு நல்ல வேட்டை தான். காலையிலே ஒரு புடி பிடிச்சிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போடுவோம். அதுக்கு பிறகு மத்தியானம் மெதுவும் எந்திரிச்சு அப்பமா ஏதாட்டும் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிடுவோம். ஏம்மா உனக்கு மூளையோ மூலம்மா? நாளை இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது தெரியுமா? வேற எங்கம்மா இருக்க வேண்டிய ஆளு? சப்பான்ல இருக்க வேண்டிய ஆளு. நாளா அங்க இருந்திருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? என் கேரகம் உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கேன். என்னது இது, மண்டையில என்னத்தையும் தூக்கிட்டு வராரு? தோசை மாவு இல்லை, தோசை சுடலைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்கு தான் தோசை மாவு வாங்கி வச்சுட்டேன். தோசைக்கு வைக்க சட்னி வைக்கணும், தக்காளி சட்னி வைக்கலான்னு பார்த்தேன். தக்காளி வெங்காயம் இல்லையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது பத்தியா, அதுக்கு தான் தக்காளியும் வெங்காயமும் வாங்கி வச்சுட்டேன். ஏங்க தக்காளி வெங்காயம் வச்சு தக்காளி சட்னி வச்சிடலாம், ஆனால் அதில் போட வத்தல் இல்லையே அப்படின்னு சொல்லுவேல்ல, அதனால தான் ஒரு 100 கிராம் வத்தல் வாங்கி வச்சுட்டேன். பிறகு தேங்காய் சட்னி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு என்ன செய்யன்னு தேங்காயும் வாங்கி வச்சுட்டேன். இட்லி பொடி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவியேன்னு இட்லி பொடியும் வாங்கி வச்சுட்டேன். வேற என்னதுமா வேணும்? போய் தோசையை சுடு. சப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! மனுஷன் நடந்து வர முடியுதா? செருப்புக்கு மேலே கூடி காலெல்லாம் சுடுது, ஒரே காந்தல். எப்பா, எப்படித்தான் அந்த ஆம்பளைங்களாம் வேலைக்கு போகிறாங்களோ? வெயிலுக்குள்ளே வண்டியில் சரட்டுன்னு போகிறாங்க. எப்படித்தான் வேலை செய்ய முடியுதப்பா? இந்த இருக்கிற காய் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு நாக்கு தள்ளுது. என்ன செல்வியக்கா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு? யோ செல்வியக்கா, என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வாட்டி, வெயில் தாங்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அக்னி வெயில் அப்படித்தானே இருக்கும். அக்கனி நட்சத்திரம் முடிஞ்சிட்டு இல்லம்மா? முடிஞ்சாலும் இன்னும் 2 மாசத்துக்கு வெயில் இருக்கத்தானே செய்யும். அதுக்குன்னு 2 மாசத்துக்கு சோறு திங்காம இருக்க முடியுமாம்மா? காய்கறி வாங்கலான்னு வந்தேன். வந்த இடத்துல காலெல்லாம் சுடுது, செருப்புக்கு மேலே கூடி காலு காந்துதுட்டி. அதான் வந்து உட்காந்துட்டேன். அதுக்கு தான் என்னை மாதிரி காலைல ஷூ போட்டுக்கிட்டு அலையணும். இந்த செருப்பே போட்டுட்டு நிற்க முடியல, அந்த ஷூவெல்லாம் போட்டால் 2 காலும் அவிஞ்சிரும். என்ன குழம்பு வைக்க போறீங்க? எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் அடித்து நேற்றே சொல்லிட்டேன். அதனால காலையிலே கறி எடுத்து வச்சிட்டாரு. தக்காளி வெங்காயம் இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் இல்லை, அதனால வாங்க போனேன். கறி குழம்பு வச்சா ஒரு ரசம் வைக்கணும்ல, அதுக்கு தான் கொஞ்சம் புளியும் வாங்கிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருந்தா மார்க்கெட்டில் காய்கறி வாங்கும்போது சேர்த்து வாங்கி போட்டிருப்பாருல்ல. அந்த மனுஷன் காய்கறியெல்லாம் எனக்கு தரமாட்டாரு. கடைக்கு வாங்கினா கடைக்கு மட்டும்தான் பாரு, வீட்டுக்கு தனியாக தான் நான் வாங்கிக்கிடணும். அந்த மரப்பாச்சி பொம்மை அப்படி இல்லாமல் சொல்லுது. கடைக்கு வாங்கினா கொடுக்க மாட்டாரோ? ஒரு கொஞ்சோண்டு கொடுத்தா என்னையா? ஊருக்கு போயிட்டு இப்போ தானே வந்திருக்கீங்க. கொடுக்க மாட்டாரு டி, ஒத்த தக்காளி கூட கொடுக்க மாட்டாரு. நான் கடையில் போய் தான் வாங்கிட்டு வரணும். சரி வாங்க, நான் வேணா உங்கள் பையை கொண்டு வந்து வீட்டில் தாரேன். நீ எதுக்கு கஷ்டப்படுதே? நானே தூக்கி தலையில் வச்சுட்டு போகிறேன். அட பரவாயில்லக்கா, நானும் அந்த பக்கமாக தானே போகிறேன், வாங்க கொண்டு வரேன். ராணி, பிரியா என்ன செய்தா? மாப்பிள்ளை கிளம்பிட்டாருல்ல, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கா. சரி சரி, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவர் டூருக்காண்டி வந்தாரு, அதுக்கு பிறகு வீட்டுக்கு போவதானே செய்வாரு. நல்ல 1 வாரம் கலகலன்னு போயிட்டுனாங்க. ஆமாம் ஆமாம், ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போனது சந்தோஷமா இருந்துச்சு. இருக்கும் இருக்கும், கணக்கெல்லாம் காட்டணும்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? நான் எப்படி ஆளு, உனக்காண்டி தனியாக ஒரு கள்ளக்கணக்கு எழுதி வச்சிட்டோம்ல. எல்லாம் ரெடியாக இருக்குமா? ஆரஞ்சு மண்டையன்ட்ட இருக்கு, நீ எப்போ வேணும்னு சொல்லுதியோ அப்போ கொண்டு வந்து தர சொல்லுதேன். வேண்டாங்க, நீங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்கல்ல, பிறவு என்னத்தை பார்த்துக்கிட்டு. அப்படியாம்மா? சரி சரி. ஐயையோ, இவ கணக்கு கேட்காலேன்னு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு முழிச்சிருந்தீருன்னா சரி, இவர் ஏதோ கோல்மால் வேலை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கீங்க பார்த்தீங்களா? பொண்டாட்டிக்காண்டி நல்ல கணக்கெல்லாம் எழுதி கரெக்டாக வச்சுருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிட்டு, அதனால நான் உங்களை நம்புதேன். சரியா? சரி ராணி. கை காசை போட்டு செலவழிக்க கூடாதுன்னு சண்டைக்கு வருவா.
நான் போட்டு நல்லா செலவழிச்சிட்டு அதுக்கு ஒரு கணக்கு, செலவழிக்காமல் ஒரு கணக்குன்னு தனித்தனியாக எழுதி வச்சுட்டேன். அதனால இவ கேட்டானே எப்போனாலும் நான் கொடுத்துருவேன். அதனால தான் சந்தோஷமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு சொன்னேன். இவளு நம்பிட்டா. என்னங்க யோசிக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. ராணியக்கா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்? சாம்பார் வச்சிருங்கக்கா. ஊருக்கு போய் அங்கே என்ன சாப்பிட்டோம்? ஒரே சாம்பார் பிரியாணி, சாம்பார் பிரியாணி, இதைத்தான் சாப்பிட்ருக்கு. அதுவெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு சாம்பார் வைக்கக்கூடாது. அப்போ புளிக்குழம்பு வைங்க. சை, புளிக்குழம்பு மனுஷன் திம்பானா? புளிக்குழம்புலாம் வேண்டாம், மீன் குழம்பு வைக்க சொல்லுங்க. மீன் குழம்புன்னா மீன் வேணும்ல. திடீர்னு மீன் குழம்பு வையின்னா எப்படி வைப்பாங்க? நீங்கள் போய் மீன் வாங்கிட்டு வாங்க. ஏம்மா இப்போ தானம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ போக சொல்லுதே. நாளைக்கு வைப்புமே. வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கே மீன் குழம்பு வைக்கணும். போய் மீன் வாங்கிட்டு வாங்க. சரி, போய் வாங்கிட்டு வாரேன். ராணியக்கா, இன்னைக்கு ராத்திரி நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. நாளை காலையில் வந்துடுவேன். வெளியே போகணுமா? வீட்டுக்கா போகிற? பிள்ளைகளை பார்க்கவா? இல்லைக்கா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு காலையில் வாரேன். முக்கியமான வேலைன்னா என்ன வேலை? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது ராணி. அவங்களுக்கு என்ன வேலைனாலும் இருக்கும். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. லீவ் வேணும்னு கேட்டால் லீவு கொடுக்கணும். கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும். என்ன வேலை, ஏன் போகிற, எப்போ வருவ, எதுக்கு போகிறேன்னுலாம் நீ கேட்கக்கூடாது. ஆமாக்கா, ஒரு முக்கியமான வேலை, வெளியே சொல்ல முடியாது. போயிட்டு வந்துடுதே. நாளை காலையில் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுதே. சரி, ராத்திரி தானே போகணும். ஆமாக்கா, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறேன். முதல்ல மத்தியான சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நான் போய் மீன் இருக்கான்னு பார்த்துட்டு வாரேன். எதுக்கும் நீங்கள் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கும் ரெடி பண்ணி வைங்க. ஆ சரி அண்ணாச்சி, நான் பார்த்து வைக்கேன். எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சுனாலும் மீன் வாங்கிட்டு வந்துருங்க. புளிக்குழம்புலாம் நம்மளுக்கு ஆகாது. சரி, போய் வாங்கிட்டு வாரேன். வீடு திறந்து திறந்து போட்டுட்டு போயிருதாங்கம்மா. இந்த மீனுக்குட்டி என்னதான் செய்ய? எவனாவது கள்ளப்பைய வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளெல்லாம் லாவிட்டு போயிட்டானா என்ன செய்ய? என்ன லட்சுமி, இங்கே வந்து உட்காந்துட்டு? தலைவர் அண்ணாச்சி, நீங்களா? வாங்க வாங்க. வீட்டில் மீனுக்குட்டி இருக்காங்களா? இல்லை அண்ணாச்சி, வீடு திறந்து கிடக்கு. அதான் நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பு, 2 பேரும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. என்ன வேணும்? பாட்டி, மீன் இருந்தால் தாங்களே. எனக்கும் மீன் வேணும். நல்லா பொரிக்கிறதுக்கு குழம்புக்குன்னு நல்ல நல்ல மீனாக பார்த்து கொடுங்க. என்னப்பு, 2 பேரும் விளையாடுதீங்களா? விளையாடலை பாட்டி. என் பொண்டாட்டி மீன் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே வரணுன்ட்டா. ஆமாம் பாட்டி, என் பிள்ளையில மீன் வேணும் காலுக. ஊருக்கு போனோன்னா ஃப்ரைட் ரைஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு அழுக. வாங்கி தின்னுட்டு வந்தாச்சு. இப்போ மீன் குழம்பு வேணும், மீன் பொரிச்சு வேணும், சோறு வேணும் கழுக. என்ன செய்ய? செஞ்சு கொடுப்போம். சரி, கொஞ்சம் மீன் இருந்தால் தாங்களே. எப்போ என்னப்பு, உங்கள் 2 பேருக்கும் மர கலந்துட்டாப்பு. நானும் உங்கள் கூட ஊருக்கு தானே வந்தேன். இப்போ தானே வீட்டுக்குள்ளே வந்து நிற்கேன். ஏன்டா மீன் கேட்டானே எங்கேருந்து தர? வானத்துலேருந்து எடுத்தாப்பு தர முடியும். நான் என்ன மந்திரவாதியாப்பு? அட ஆமாம், பாட்டி நம்ம கூட வந்தாங்கல்ல, மறந்தே போயிட்டேனே. எனக்கும் ஞாபகம் இல்லாமல் போயிட்டு பாட்டி, மன்னிச்சுக்கிடுங்க. மீன் இல்லாமல் போனால் ராணி ஏசுவாளே. மீன்காரன் வருவான்ப்பு. மணி இன்னும் 10 10:30 தானே ஆகுது. 11:30க்கெல்லாம் வருவான். இருந்து வாங்கிட்டு போங்க. சரி பாட்டி, இணைய உட்காந்து மீனை வாங்கிட்டு தான் போகணும். சரிப்பு, பெறத்தாக்கில் எனக்கு வேலை கிடக்கு, போயிட்டு வரேன். தலைவர் என்னாச்சி, நீங்கள் எதுக்கு வேஸ்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க? மீன்காரர் வந்தாருன்னா உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பி விடுதேன். ஏம்மா வருவாரா வரமாட்டாரான்னு உறுதியாக தெரியல இல்லைம்மா. இல்லைன்னா மார்க்கெட்லேயாவது போய் வாங்கிட்டு வருவேன். இல்லை என்னாச்சி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா? கண்டிப்பாக மீன்காரர் வருவார். 11:30 மணிக்கு வருவார். வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் அடிக்க, அவரையும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுதேன். மீன் கிடைக்கலன்னா புளிக்குழம்பு தான் வைக்கணும். மீன் கண்டிப்பாக கிடச்சிரும் அண்ணாச்சி. மீன்காரர் வருவார். நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்க, அவரையும் உங்கள் வீட்டுக்கு வர சொல்லுதேன். வாங்கிக்கோங்க. மறக்காம சொல்லி விடுமா, போயிட்டு வாரேன். நான் மீன்காரர் வர வரைக்கும் இங்கனே தான் உட்காந்துருப்பேன். கண்டிப்பாக சொல்லுதேன். மீன்காரர் வந்த உடனே மீனை வாங்கிட்டு போய் நல்ல சாலை மீனை போட்டு குழம்பு வச்சிடணும். வச்சுட்டு பிள்ளைகளுக்கு ஏதாட்டும் ஒரு மீனை வாங்கி பொரிச்சு கொடுத்துடணும். நல்ல மீன் குழம்பு வச்சு கமன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மீன் குழம்பு நினைக்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. மீன் மீனே, மீன் மீனே. வந்துட்டாரு மீன்காரர் வந்துட்டாரு.